உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ள ஹார்முஸ் ஜலசந்தி விவகாரத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஈரானுக்கு ஒரு பகிரங்க எச்சரிக்கையை விடுத்துள்ளார். ஜலசந்தியை உடனடியாக திறக்க வேண்டும், இல்லையெனில் முன்பு எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு மிக கடுமையான தாக்குதல்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். கலிபோர்னியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் ஈரான் இப்போது பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும், இந்த விவகாரத்தில் தான் இன்னும் சில நாட்கள் பொறுத்திருக்க தயாராக இருப்பதாகவும் நிதானமான அதே சமயம் உறுதியான தோணியில் தனது கருத்தை பகிர்ந்துள்ளார். இந்த விவகாரத்தில் ஒரு அதிரடி தகவலையும் ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். அதாவது, இரண்டாவது உலக போருக்கு பிறகு அமெரிக்கா திட்டமிட்டிருந்த மிகப்பெரிய அளவிலான தாக்குதலை ஈரான் மீது நடத்த நாங்கள் தயாராக இருப்பதாகவும், ஆனால் கடைசி நிமிடத்தில் ஈரான் தரப்பிலிருந்து மரியாதையான முறையில் பேச்சுவார்த்தைக்கான அழைப்பு வந்ததால் அந்த திட்டம் தள்ளி வைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். ஈரானின் கையில் அணு ஆயுதம் கிடைப்பதை எக்காரணத்தை கொண்டும் அனுமதிக்க முடியாது என்பதை அமெரிக்காவின் மிக முக்கியமான நிபந்தனையாக உள்ளது. தற்போது அமெரிக்கா, ஈரான் மற்றும் ஓமன் ஆகிய நாடுகள் இணைந்து ஒரு 60 நாள் தற்காலிக ஒப்பந்தத்தை உருவாக்க தீவிரமாக பணியாற்றி வருகின்றன. இந்த ஒப்பந்தத்தின்படி கப்பல்கள் பாதுகாப்பாக செல்வதற்கு ஹார்முஸ் ஜலசந்தி தனித்தனி வழித்தடங்கள் உருவாக்கப்படும். வடக்கு வழித்தடத்தில் வரும் கப்பல்களும் ஓமன் எல்லைக்கு உட்பட்ட தெற்கு வழித்தடத்தில் செல்லும் கப்பல்களும் எந்தவித இடையூறுமின்றி பயணிக்க வழிவகை செய்யப்படும். மேலும் இந்த கப்பல் போக்குவரத்திற்கு எந்தவித சுங்க கட்டணமும் வசூலிக்கப்படாது என்ற முக்கிய அம்சமும் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெற்றுள்ளது. அமெரிக்க அதிபர் ஏர்போர்ஸ் 1 விமானத்தில் ஏறுவதற்கு முன் பேசுகையில், இன்னும் ஒரு சில நாட்களில் அல்லது நாளைய தினமே இதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக தெரிவித்தார். பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கிய இந்த மோதல் போக்கு உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு சந்தையில் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி என்பது உலக பொருளாதாரத்தின் ஒரு உயிர் நாடி போன்றது என்பதால் அங்கு அமைதி திரும்ப வேண்டும் என்பதே சர்வதேச நாடுகளின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதே நேரம் ட்ரம்பின் இந்த எச்சரிக்கை ஈரானை எந்த அளவிற்கு பணிய வைக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.